வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீதமாகி ஆறிப்போன இட்லியை எப்பவும் போல் உப்புமாவே செய்யாமல் 4 விதமான சுவையில் சுட சுட சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் 1/2 உடைச்ச முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இட்லியை சேர்த்துடலாம். 4 இட்லியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நம்மளோட லெமன் இட்லி ரெடி ஆயிருச்சு. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். 4 இட்லியை கட் பண்ணி வச்சுருந்த இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அருமையான சுவையில் நம்மளோட டொமேட்டோ இட்லி ரெடி ஆயிருச்சு. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இட்லியை சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
மிளகுத்தூள் சேர்த்த பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும். அருமையான சுவையில் நம்மளோட பெப்பர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதில் பாதி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு. கடுகு உளுந்து பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி கலந்து விட்டுடலாம். இதோட மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவான தீயிலேயே இது கொதித்து வர்ற அளவுக்கு கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இதுவே சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியை சேர்த்துடலாம். அதே மாதிரி 4 இட்லியை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். அருமையான சுவையில் நம்மளோட புதினா இட்லி ரெடி ஆயிருச்சு. மீதமாகி ஆறிப்போன இட்லியை சுட சுட சாப்பிட்ற மாதிரி லெமன் இட்லி, தக்காளி இட்லி, பெப்பர் இட்லி, புதினா இட்லியையும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.